வணக்கம். நம்ம நேற்று சொன்ன மாதிரி இன்னைக்கு ஒரு கேப் அப் ஓப்பன், அப்புறம் ஒரு கன்சாலிடேஷன் மோட்ல தான் மார்க்கெட் ஆல்மோஸ்ட் ஒரு 2 மணி வரைக்கும் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 70 பாயிண்ட்ஸ் மூவ். அந்த 70 பாயிண்ட்ஸ் மூவுமே நம்ம டெலிகிராம் குரூப்ல ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டா அதே மூமெண்ட்ல கொடுத்து மார்க்கெட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு எக்ஸ்பிரியில என்ன நடக்கலாம் டீட்டெயில்ஸ் பார்த்தலாம் வாங்க. இங்கே கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்கு தாங்க. டிஸ்க்ளைமர் ரீட் பண்ணிக்கோங்க. நிஃப்டியோட 5 மினிட்ஸ் சார்ட் எடுத்திருக்காங்க. இது அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ல பிரேக் அவுட் கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரீடெஸ்ட் அந்த மாதிரி பண்ணி ஒரு அப் ட்ரெண்ட் போக ஆரம்பிச்சது. அப்புறம் இன்னைக்கு ஒரு கேப் அப். இந்த கேப் அப் ஏன் நடக்குது அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கன்சாலிடேஷன் மோடுக்கு அப்புறம் அவங்க தேவையான வால்யூம்ஸ் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணியிருந்தாங்க. அப்படிங்கும்போது நெக்ஸ்ட் வந்து அவங்களோட ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிற லெவல் போகிற வரைக்கும் ஒரு மார்க்கெட் வந்து ஒரு ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதனால இப்போ 23,860 830 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இந்த மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ஸை எல்லாம் வந்து ஒரு வால்யூம் கலெக்ஷன் ஆல்ரெடி நடந்திருந்ததுன்னா ஒரு கேப் அப்ல கிராஸ் பண்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதுதான் நிப்டியோட பிஹேவியர். இந்த மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ஸ்ல வால்யூம் கலெக்ஷன் நடந்ததுக்கு அப்புறம் கேப் அப்ல தான் கிராஸ் ஆகுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் லெவல் நாளைக்கு என்ன நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,077 அப்படிங்கிறது ஒரு கிரிட்டிக்கல் லெவலுங்க. ஆனால் நாளைக்கு ஓப்பன் ஆகிறதே பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 24,170 180 இந்த ஏரியாவில் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இங்கே ஓப்பன் ஆகிட்டு ஒரு 120 130 வரைக்கும் வந்துட்டு ஒரு 260 330 இது வரைக்கும் மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இல்லை மார்க்கெட் ஓப்பனிங் வந்து எபவ் 200ல ஓப்பனிங் இருந்தது அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு புட் சைடில் என்ட்ரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இருந்தாலுமே இப்போ மார்க்கெட் அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை வரங்காட்டி எவ்வளோதான் மார்க்கெட் கீழே வந்தாலும் இமீடியட் பையிங் ஜாஸ்தி இருக்குங்க. ஓகேங்களா? இப்போ ப்ரீவியஸ் ஜோன்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு பையிங் ஜோன்ஸாக மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கேப் இருக்குல்லங்க, இந்த கேப் ஏரியா வந்து ஒரு மிகப்பெரிய பையிங் ஜோனா இனி மாறும். இனி மார்க்கெட் இந்த இடத்துக்கு வந்ததுன்னா ஒரு புல் பேக் வந்து ஒரு ஷார்ப் புல் பேக் இங்கிருந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு அடுத்த புல் பேக் ஜோன் பார்த்தீங்கன்னா இங்கே இன்னைக்கு இவ்வளோ கன்சாலிடேட் ஆயிருக்குல்லங்க, இந்த ஏரியால நாளைக்கு ட்ரேடிங் என்ட்ரி, அதாவது வந்து மார்க்கெட் இந்த ஏரியா வரும்போது உங்களுக்கு திருப்பியும் ஒரு நல்ல ஒரு பையிங் பவர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போனதுக்கு உண்டான அறிகுறிகள் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ பையிங் ஜோன்ஸ் வந்து மேலே மேலே ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்குங்க. நம்ம அந்த பையிங் ஜோன்ஸை ப்ராப்பராக ஐடென்டிஃபை பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் நிஃப்டி எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,330 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டார்கெட். அந்த 330 கிராஸ் பண்ணி சஸ்டெயின் ஆகும்போது 570 வரைக்கும் ஈஸியாக போகலாம். ஆனால் நாளைக்கு போகாது. நாளைக்கு மேபி ஒரு 330 350 வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. ஒரு கேப் அப் ஓப்பனாக இருக்கும்போது நம்ம சொன்ன சினாரியோவில் ஏதோ ஒரு சினாரியோ ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ இனி வந்து பேங்க் நிஃப்டி பார்த்துடலாங்க. பேங்க் நிஃப்டி வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், இந்த கேப்ல ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. கேப்பை ஃபில் பண்ணிட்டாங்க. கேப்பை ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் மேலே அப் ட்ரெண்ட் போவாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கேப்போட எக்ஸ்ட்ரீம் ஏஜ்ல தான் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் இமீடியட் ஒரு பையிங். அந்த பையிங் எது வரைக்கும் போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 55,140 ஃபர்ஸ்ட் லெவல். அந்த லெவல்ல ஒரு சின்ன செல்லிங் வந்திருக்கு. அதை பிரேக் அவுட் பண்ணி மேலே கொண்டு போயிட்டாங்க. இனி அடுத்த லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 55,520 650 இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லெவல்ஸ். நாளைக்கு ஓப்பனே இதுக்கு மேலே இருந்தது, ஒரு 55,650க்கு மேலே இருந்ததுன்னா நெக்ஸ்ட் இமிடியட் டார்கெட் அப்படின்னு சொல்லுவோம்லங்க. நெக்ஸ்ட் இமிடியட் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 56,170 56,400 இது வரைக்கும் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓப்பனிங் மோஸ்ட் லைக்லி இந்த ஏரியாவில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இங்கிருந்து இது வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சப்போஸ் ஓப்பன் வந்து இந்த ஹையர் எண்டில் ஓப்பன் ஆனாங்கன்னா கீழே வந்து டச் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எய்தர் இந்த ரெண்டு மெத்தடில் ஏதோ ஒரு மெத்தட் ஆஃப் ட்ரேட் வந்து நாளைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு.
ஓகேங்களா. ஸோ நாளைக்கு எக்ஸ்பிரிங்காட்டி ஒரு ஆப்ஷன் செயினோட ஒரு ஓவர்வியூ மட்டும் பார்க்கலாம். அப்பதான் டிகே எந்த அளவுக்கு வரும் அப்படிங்கிறத பத்தி நம்ம சொல்ல முடியும். இப்போ நிஃப்டியோட ஆப்ஷன் செயின்ல 24,031 அப்படிங்கிற ஏரியால க்ளோஸ் ஆயிருக்கு இன்னைக்கு மார்க்கெட்டு. அதுக்கு மேல இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைசஸ் நம்ம ஒரு அப் ட்ரெண்ட் போகும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா, நாளைக்கு ஒரு ஓப்பனிங் 24,200க்கு மேல ஓப்பன் ஆச்சுன்னா, நீங்க பார்க்க வேண்டியது மிக மிக முக்கியமான விஷயம் இங்க இப்ப சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 24,200 அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 46 ரூபாய்க்கு இப்ப ட்ரேட் ஆகுது. அதோட ஆப்பனண்ட் புட்டு 24,200 புட்டு பாத்தீங்கன்னா 136 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுது. ஓகேங்களா. இப்போ ஓப்பனிங் அப்போ இது 136 ரூபாய்க்கு மேல சஸ்டெயின் ஆனாங்கன்னா, கால் ஆப்ஷன் வந்து 136 ரூபாய்க்கு மேல ஆப்பரண்ட் வேல்யூவுக்கு மேல சஸ்டெயின் ஆகும்போது உங்களுக்கு ஸ்ட்ராங்கான கால் சைடு மார்க்கெட் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சப்போஸ் இந்த 136 அப்படிங்கிற ஆப்பரண்ட் வேல்யூல ரிஜெக்ட் ஆகி அது கீழே தான் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படிங்கும்போது மார்க்கெட்டோட ஏரியா பார்த்தீங்கன்னா நாளைக்கு 24,030 24,200 இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நாளைக்கு டிசைடிங் ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 24,200 அப்படிங்கிற கால் ஆப்ஷன் 136 ரூபாய்க்கு மேலே இருந்ததுன்னா அதுக்கு மேலே போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அது 24,330 வரைக்கும் போகலாம். அதே 136 கீழே சஸ்டெயின் ஆனாங்கன்னா நாளைக்கு என்டையர் டே மார்க்கெட் வந்து 24,200 24,000 இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா. ஸோ கீ லெவல்ஸ் அப்படின்னு நம்ம டெய்லி சொல்லுவோம். அந்த கீ லெவல்ஸும் பார்த்தலாம். கீ லெவல் பார்த்தீங்கன்னா 24,077 அப்படிங்கிறது கீ லெவல். அதை கட் பண்ணி கீழே வரும்போது இன்னத்த கன்சாலிடேஷன் ஜோனான 23,960 வரைக்கும் கீழே வரக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா. ஸோ நம்ம இன்னைக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.